அரசியலமைப்பு பேரவை விவகாரம் தொடர்பில் எனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் அரசியலில் இருந்து ஒதுங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் எம்பி விலக்கப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் எம்பி விலக்கப்பட்டுள்ளார். அந்த பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே ஸ்ரீதரன் எம்பி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அரசியலமைப்பு பேரவையில் ராணுவத்துக்கு ஆதரவாக 8 தடவைகள் ஸ்ரீதரன் வாக்களித்தார் என்று பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதாவது நான் 8 தடவைகள் ராணுவத்தை தெரிவு செய்துவிட்டேன் என்று பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. அரசியலமைப்பு பேரவையில் நடக்கும் விடயங்களை ஊடகங்கள் முன் பகிரங்கப்படுத்த முடியாது. எனவேதான் என்னை விசாரணை செய்ய சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு கோரியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள மத தலைவர்கள், சிவில் அமைப்பினர் என்னை விசாரிக்கட்டும். ஸ்ரீதரன் தமிழ் இனத்துக்கு எதிராக செயற்பட்டார், ராணுவத்துக்கு சார்பாக செயற்பட்டார் என்பதை உரிய ஆவணங்கள் சகிதம் நிரூபித்தால் அரசியலில் இருந்தே நான் ஒதுங்கிவிடுகின்றேன். அரசியலில் இருந்து என்னை ஓரங்கட்டுவதற்கு உளவியல் போர் முன்னெடுக்கப்படுகின்றது. கட்சியின் தலைமை பதவிக்கான தேர்தலில் தோற்றவர்கள் இதனை செய்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார்.